இன்றைக்கி நம்ம ஒரு ஹேர் டை ஆயில் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க. இந்த ஹேர் டை ஆயில் பாருங்கள் எவ்வளவு கருகருன்னு திக்காக கிடச்சிருக்கு. இந்த ஹேர் டை ஆயிலை நம்மளுடைய ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே நல்லா கருமையாக மாற ஆரம்பிச்சிருங்க. இந்த ஹேர் டை ஆயிலை அப்ளை பண்ணி ஒரு வாரத்தில் நம்மளுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிரும். நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிக்கிறது நீங்களே பார்ப்பீங்கங்க. இப்போ இந்த ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிற பொருள் பார்த்திங்க அப்படின்னா அவுரி இலைங்க. உங்கள்கிட்ட அவுரி இலை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலன்னா நீங்கள் அவுரி பொடி கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப்பளவு அவுரி இலை எடுத்துக்கிறேன். 100 ml தேங்காய் எண்ணெய்க்கு இந்த அளவு நான் எடுத்திருக்கேங்க. 100 ml ஹேர் டை ஆயில் தான் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம். பட் நீங்கள் அவுரி பொடி எடுத்திங்கன்னா 3 டீஸ்பூன் அவுரி பொடி எடுத்துக்கோங்க. அடுத்த பொடி என்ன அப்படின்னா திரிபுலா சூரணங்க. இதில் பார்த்திங்கன்னா தாண்டிக்காய், கடுக்காய், நெல்லிக்காய் 3 மிக்ஸ் பண்ணி நல்லா பொடி செய்து எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 100 ml ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 3 டீஸ்பூன் சரியானதாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு இரும்பு கடாயை ஸ்டவ் மேலே வச்சுருங்க. இரும்பு கடாயில் செய்திங்க அப்படின்னா 100% நம்மளுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த திரிபுலா சூரணத்தை நம்ம இரும்பு கடாயில் சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சுருங்க. நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. பொடி பார்த்திங்கன்னா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும். கொஞ்சம் டார்க் ப்ரௌன் வரும். அந்த அளவுக்கு சிம்மிலேயே வச்சுட்டு செய்யணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகருன்னு ஆகிடும். ஹேர் டை ஆயில் அந்த அளவுக்கு நம்மளுக்கு எஃபெக்டாக இருக்காது. ஸோ நீங்கள் இதை சிம்மிலேயே வச்சுட்டு கலர் சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் நம்ம ஹேர் ஆயிலை சேர்த்துக்கலாம், தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா சிம்மிலேயே வச்சு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கட்டியெல்லாம் விழுகும், ஏன்னா சூடு பண்ணும்போது. இங்கே பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இந்த டைமில் தான் நம்ம தேங்காய் எண்ணெயை 100 ml இதில் சேர்க்க போகிறோம். நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 50 ml விளக்கெண்ணையும் 50 ml தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு பாருங்கள். இல்லை உங்களுக்கு பாதாம் எண்ணெய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க. அது இன்னுமே நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆன உடனே நான் 100 ml தேங்காய் எண்ணெய் மட்டுமே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம வறுக்கும்போது லைட்டாக கட்டியாக பொடி ஆச்சு. அதனால் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது அந்த கட்டிகள்லாம் கரைஞ்சிட்டு நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இந்த ஹேர் டை ஆயிலை நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது நம்மளுடைய முடி வளர்ச்சியும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இது 1 நிமிஷம் நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அவுரி இலையை இதில் சேர்த்துக்கணுங்க. இந்த டைமில் நீங்கள் அவுரி பொடியை சேர்த்துக்கலாம். பொடி வச்சுருந்தீங்க அப்படின்னா 3 டீஸ்பூன் பொடி சேர்த்துக்கலாம். இப்போது பதம் பார்த்திங்க, இந்த ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பதம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இலைகள்லாம் நல்லா மொறுன்னு ஆகணும். இதில் பார்த்திங்கன்னா நுரை வருது பாருங்கள். அது மாதிரி சடசடப்பு சத்தம் கேட்கும் பாருங்கள். இது எல்லாமே அடங்கி வரணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான ஹேர் டை ஆயில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் சொடசடப்பு மட்டும் அடங்கியிருக்கு, பட் நுரை இருக்குது. இந்த நுரையும் அடங்கினா தான் நம்மளுக்கு அடுத்து ஒரு பொடியை நம்ம சேர்க்கணும். இது பார்த்திங்க அப்படின்னா கடுகையும் கருஞ்சீரகத்தையும் நல்லா வறுத்துட்டு நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சேர்க்கறதுனால இன்னுமே நம்மளுடைய ஹேர் நல்லா கருகருன்னு ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்குங்க. இப்போ வெள்ளை முடிகள்லாம் அப்படியே கருமையாக ஆகும் இல்லையா, அதுக்கப்புறம் அது நீண்ட நாளைக்கு கருமையாக இருக்கிறதுக்கு இந்த பொடி கண்டிப்பாக உதவி செய்யுங்க. இப்போ பாருங்கள், அது போட்ட உடனே எப்படி ஹேர் டை ஆயில் கலர் கருகருன்னு கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த பொடியையும் இன்னொரு பொடி சேர்க்க போகிறோம் இல்லையா, கரிசலாங்கண்ணி பொடி, அதையும் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். கரிசலாங்கண்ணி பொடியை நம்ம ஃப்ரெஷ்ஷாக இலையை சேர்க்கும்போது நம்ம முன்னாடியே சேர்த்துடணும். அதாவது நம்ம அவுரி பொடி சேர்த்தோம் இல்லையா, அந்த டைமே நம்ம சேர்த்துடணும். இப்போ கரிசலாங்கண்ணி பொடியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை அப்படியே இரும்பு கடாயிலே விட்டுருங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே இரும்பு கடாயிலே இருக்கட்டும். அப்போ தான் அந்த இரும்போட சத்துக்களும் இந்த ஹேர் டை ஆயிலை இறங்கி நம்மளுக்கு ஒரு சூப்பரான
பவர்ஃபுல்லான ஹேர் டே ஆயில் கிடைக்குங்க. இந்த ஹேர் டே ஆயில் அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது வெள்ளை முடிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்திலேயே அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி வரதை நீங்கள் பார்ப்பீங்கங்க. ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது உங்களுக்கு 100% இல்லைங்க 200% ரிசல்ட் கிடைக்குங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஹேர் டே ஆயில் தான். பாருங்கள் கலர் எப்படி வந்து கருன்னு கிடச்சிருக்கு, அதேமாரி திக்காக கிடச்சிருக்கு பாருங்கள். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இன்னுமே நல்லா வந்து ஒரு சூப்பரான திக்னஸ் வந்து இந்த ஹேர் டே ஆயிலுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கருமையும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ஆயிடுச்சு. 3 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து ஹேர் டே ஆயில் வந்து எப்படி கிடச்சிருக்கு பாருங்கள், எவ்வளோ திக்காக கிடச்சிருக்கு பாருங்கள். இதை நம்ம வந்து ஒரு வடிகட்டி வச்சு நம்ம ஒரு கிண்ணத்தில் வந்து வடிகட்டிக்கலாம். இந்த வடிகட்டும் போது நல்லா அழுத்தி வடிகட்டுங்க. அப்போ தான் வந்து அந்த கீரை பொடியிலலாம் இருக்கிற ஆயில் வந்து நல்லா கிண்ணத்தில் வந்து இறங்கும். இல்லைன்னா நிறைய வேஸ்டேஜ் வந்து அப்படியே வந்து இருக்கும். ஆனால் அது வேஸ்டேஜ்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது இந்த வேஸ்டேஜையும் நீங்கள் வந்து நல்லா தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 hours வச்சுருந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து வேஸ்டேஜ்னு இல்லை. ஆனால் நம்ம ஆயிலாக எடுக்கிறதுக்கு நல்லா அழுத்தி எடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஊற்றின அந்த 100 ml தேங்காய் எண்ணெய் வந்து நம்மளுக்கு 75 ml கிடைக்கணும். அந்தளவுக்கு நம்ம அழுத்தி எடுக்கணும். நீங்கள் ஏன்னா அது வந்து அந்த பொடிகள்லையும் இலைகள்லையும் நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும். ஸோ அழுத்தி புளியும் போது தான் உங்களுக்கு வந்து எண்ணெய் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து இறங்க ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள் நல்லா அழுத்தி எடுத்துக்கிறேன். நான் எல்லா ஆயிலையுமே நான் அழுத்தி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்கள் இந்த மாதிரி வேஸ்டேஜ் வருது இல்லையா, இதை வந்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 hours வச்சுருந்துட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா ஹேரை வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த திப்பியெல்லாம் போயிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ நம்மளுக்கு ஹேர் டே ஆயில் கிடச்சிருக்கு. இந்த ஹேர் டே ஆயில் நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கும் சூப்பராக உதவி செய்யுங்க. இதில் சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாமே நேச்சுரலான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஸோ நான் எந்த விதமான பயமும் இல்லாமல் நீங்கள் இந்த ஹேர் டே ஆயிலை வந்து பயன்படுத்தலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. கையை பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள் எவ்வளோ கருன்னு ஆகுது. இதே மாதிரி தாங்க நம்ம ரெகுலராக நம்மளை தலையில் வந்து வெள்ளை முடியில் அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஹேர் டே ஆயிலோட பலனை வந்து ஒரு வாரத்திலேயே நீங்கள் பார்க்கலாம். அந்தளவுக்கு செம்மையாக நம்ம ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ கரு நம்மளுக்கு ஒயிட் கலரில் இருக்கிற கையில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி தெரியுது பார்த்தீங்களா. இதே மாதிரி தாங்க வெள்ளை முடியிலையும் நம்மளுக்கு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். இந்த ஹேர் டே ஆயில் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் வாரத்தில் 2 வாட்டி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. வாரத்தில் 2 வாட்டி அப்ளை பண்ணிவிட்டு நைட்டே அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் நைட் அப்படியே வந்து மேலே கவர் ஏதாவது சுற்றிட்டு படுத்துருங்க. மார்னிங் எழுந்திரிச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு இல்லைனா சிகைக்காய் போட்டு பண்ணிக்கலாம். இதை ரெகுலராகவும் நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெய் வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க டெய்லியுமே வைக்கலாம். இன்னுமே பெஸ்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். 2 வாட்டி அப்ளை பண்ண உடனே இதோட ரிசல்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த ஒரு வாரத்தில் 2 தடவை அப்ளை பண்ணுறீங்க பாருங்கள், அப்போயே உங்களுக்கு ரிசல்ட்டு தெரிஞ்சிடும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டே ஆயில் தான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் டே ஆயிலை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.